எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால சமூகத்துல இந்த ஆஃப்லைன் மூலியமா சேர்ந்திருக்கிற ஒருவர் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய நன்மையால கிருபையினால உங்களை முடி சுட்டுவாராக. ಮುಂಜಾನ ವೇಳೆಗೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವಾರಾಗ. நம்முடைய தியானத்துக்கு நாம் சங்கீதம் 17:6 வாசிங்க. 17:6 வேதம் என்ன சொல்லுகிறது? வானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்னு தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். பாருங்க, நான் வேண்டிக்கிற விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்புகிறான். இன்னைக்கு நாம் நம்மளுடைய ஜெபத்தை எவ்வளவோ ஜெபிக்கிறோம், ஆனா ஆண்டவர் கேட்கிறாரா என்று நான் நம்புகிறோமா? அது பாருங்க, அவன் சொல்லுகிறான், தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்றான். நான் பேசுறது ஆண்டவரே நீ கேட்கிறீங்க, நான் வேண்டிக் கொள்றது ஆண்டவரே நீங்க இதோ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, அத நீங்க அப்படியே எனக்கு செய்கிறவர்களா இருக்கீங்கன்னு நம்புகிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, எவைகளை நீங்கள் ஜெபத்தினால் கேட்கிறீர்களோ அவைகளை தேவன் உங்களுக்கு தந்தார் என்று நீங்க நம்பும் போது அது அப்படியே நடக்கும் என்று நாம் புதிய பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வேண்டிக் கொள்ளுகிறத அப்படியே எனக்கு செய்கிறார் என்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானா கண்டிப்பா நம்மளுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல எட்டப்படும். அல்லேலூயா. ದೇವರು ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾರ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಮಗಿದ್ರೆ ಖಂಡಿತಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸೇರುತ್ತದೆ. ನಾವು ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು ಹಂಗೆ ನಡೀತದೆ. ಅದಕ್ಕೆ ದಾವೀದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರೇ ನನಗೆ ನೀವು ಕಿವಿ கொடுத்தீரா, ನನ್ನ மாத்துக்கு ಕಿவி கொடுத்தீரா ಅಂತ. நாம எல்லாரும் சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்க, நான் இவ்வளவு வேண்டேன்ப்பா, கடன் பிரச்சனைக்காக வேண்டேன், வியாதிக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, பலர் என்ன நெருக்குறாங்க, பலர் என்ன துன்பப்படுத்துறாங்க ஆண்டவரே, அவங்களுக்காக வேண்டிக் கொள்றேன், ஆனாலும் ஆண்டவரே என் வேண்டுதல் இடத்துல கேட்குதா என்று நமக்கு சந்தேகம் நமக்கு சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நம்ம தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை யாக்கோபு எழுதி கோயில்களை எத்தனையோ இடத்துல போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டிருக்கலாம். ஆனா நாம் நம்புகிறோமா என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று? நமக்குள்ள அந்த விசுவாசம், நமக்குள்ள அந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறதா? நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? அவங்க ஜெபித்தாதான் நடக்கும், இவங்க ஜெபித்தாதான் நடக்கும், இல்ல இப்படி நம்ம மனிதர்கள் மேல நாம் டிபெண்ட் பண்றதுனால, மனிதர்கள் மேல நாம் நம்பிக்கை வைக்கிறதுனால பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபம் தேவ சன்னிதானத்தை எட்டாமல் போகிறது. அதனால தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. என்னுடைய ஜெபம், நான் என்ன கேட்கிறனோ அதை தேவன் அறிகிறார். நான் என்ன வேண்டிக் கொள்றனோ அந்த வேண்டுதலை தேவன் அப்படியே எனக்கு விட்டுகிறார். இதோ அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்க நம்பும் போது பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும். அதுதான் யாக்கோபு சொல்லுங்க. இதோ யாக்கோபு என்ன சொல்லப்படுது, நீங்க ஐயப்பாடு என்று கேளுங்க, நீங்க 2 மனசு கேட்காதீங்க, நீங்க வேண்டிக் கொள்வது அப்படியே நடக்கும் என்று நம்புங்க. நம்பாம நீங்க ஐயப்பாடோடு கேட்டீங்கன்னா கடல், அதுல பாருங்க, கடல் எத்தனையோ பெரிய கடல், அது எத்தனையோ தடவை கரையை கடக்க முயற்சி செய்கிறது, ஆனாலும் அந்த கரையை கடக்க முடியல. அது போலதான் நம்மளுடைய ஜெபம். எத்தனையோ ஜெபங்களை நம்ம செய்தாலும் நம்மளுடைய ஜெபம் எப்படி கடல் அலைகள் காற்றினால் அடிக்கப்பட்டு கரையை கடக்க முடியலையோ அது போல நம் ஜெபம் தேவ சமூகத்துல எட்டாமல் போய்விடும் முக்கியமானவர்களே. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புங்க, ஆண்டவரை நம்பி பாருங்க, மன விருப்பத்தோடு என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நம்புங்க. இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, நீங்க
1 சாமுவேல்ல பிரியமானவர்களே, நீங்கள் முதல் அதிகாரம் 10 வாசித்தீங்கன்னா அதுல அன்னாள் தேவனை நோக்கி கதறுகிறார். அவர் பாருங்க, தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவுலாம் கொடுக்கல. ஆண்டவரு அவருக்கு வாக்கு பண்ணல. என்னன்னு, அவ போய் பலிபீடத்துல ஒரு குழந்தைக்காக அழுகிறார். என்னன்னு அழுகிறா வாசிங்க. 1 சாமுவேல் 1 வாசிங்க. அவ என்ன பண்றா பாருங்க. அவ எந்த பாஸ்டரோ எந்த இது ஃபாதரோ இல்ல யாரோ வந்து அவன் மேல கை வச்சு உனக்கு இது செய்வாரு இப்படி பண்ணுவாருன்னு அவ சொல்ல, இது நீ இப்படி வேண்டிக் கொண்டியம்மா கடவுள் இதை செய்வாருன்னு சொல்லல. பாருங்க, தேவ சமூகத்துல அவ போய் மனதார அவ விண்ணப்பத்தை மனம் நொந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சங்கீதம் 51:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, நறுங்குண்ட இருதயத்தை தேவன் நறுங்குண்ட இருதயத்தின் வேண்டுதலை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அது போல அவனுடைய நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்துல போய் உள்ள உடைந்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் அவனை உனக்குடைய ஊழியக்காரனை ஒப்படைக்கணும் ஒரு பொருத்தனை செய்கிறான். செய்துட்டு என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நம்பி விசுவாசித்து தாவீது சொல்லுகிறானே, எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எழுந்து தன் முகங்களை கழுவி கொண்டு வீட்டுக்கு போறா. அது அப்படியே நடக்கிறதுங்க. அப்படியே நடந்தது. அவள் ஒரு குழந்தை மட்டும் இல்ல, 6 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அது போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தி நாம் நம்மளுடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். நாம் ஜெபிக்கிறது கர்த்தர் கேட்கிறார், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் வேண்டிக் கொண்ட போது அவர் எனக்கு என் பக்கம் திரும்பி என்னுடைய வேண்டுதலை கேட்கிறார் என்று நீங்க மனதார நம்பும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் தேவன் அப்படியே நடக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தாவீது நமக்கு ஒரு முன்னோடியா சொல்லுகிறார். என்னிடத்தில் உம்முடைய செவிகளை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளோன்றான். முதல்ல என்ன சொல்றான், தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். பாருங்க எப்படி சொல்றான். அடுத்தது என்ன சொல்றான், என்னிடத்துல உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேளுங்கப்பா. ஏன் கேளுங்க, உம்மை நம்புகிறவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று அது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்பட்டும். நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு விரோதமா எழும்புகிறவர் வேலை மேல இல்ல வீட்டுல இல்ல நீங்க போற இடங்கள்ல எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா எத்தனை பேர் உங்களை கேலி பரியாசம் பண்றாங்க, எத்தனை பேரு நீங்க அப்படியா இப்படியான்னு சொல்றாங்க. அவங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டது, விரோதமா எழும்புகிறவர்கள் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களில் என்று அவருடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறார். பாருங்க, அவர் வலது கரத்தினால நம்மளை பற்றி. ஏசாயா 41 பிரியமானவர்களே 10ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்க மத்திய 28:20 வாசித்தீங்கன்னா, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்க நம்பி இருக்கிறீங்களா? மனதார நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதமா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற இயற்கையின் சித்தமா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா எத்தனை ஆயிரம் ஜனங்கள் எழும்பட்டும், தாவீது சொல்லுகிறான், என் வலது பக்கத்துல 16,000 பேரும் என் இடது பக்கத்துல 10,000 பேர் வந்தாலும் கர்த்தரின் கேடகமா இருந்து என்னை காப்பார் என்று சொல்லுகிறான். அதே போலதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வலது கரம் உங்களை பற்றி பிடித்து உங்களை ரட்சிக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதா, எப்போதும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். அவர் அதிசயமான கிருபை. நீங்க ஆபத்து நேரத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஏதோ எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் உங்களை விலகி போய் எல்லாரும் உங்களை உடைத்து எல்லாரும் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு எதிராய் மாறும் போது, ஆண்டவரே என்று நீங்க கூப்பிட்டு அப்பா நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நீங்க நம்பும் போது உடனே தேவனுடைய கரம் உங்களை தேடி வந்து உங்களை
பற்றி பிடித்து அவர்களுடைய கைக்கு விலக்கி உங்களை தீயவர்களுடைய கைக்கு விலக்கி உங்களை ரட்சிப்பது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும், மன பாரத்திலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும், பலவிதமான இந்த உலக நெருக்கடியிலிருந்தும் தேவனுடைய கைகள் உங்களை பற்றி பிடித்து ரட்சிக்க இன்றைக்கும் பிரியமானவர்களே ஆயத்தமா இருக்கு. அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா அவர் கண்ணின் மணி போல நம்மை காத்தருள்வார். கண்ணின் மணி போல. செக்கரியா இதோ 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கண்ணின் மணி போல உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த பூமியில எனக்கு நீ யாரும் இல்லையா, நீதி வழங்க, நான் நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், சத்தியமா நான் நடக்கிறேன். ஆனா எனக்கு தான் உபத்திரம் வருது, எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் எல்லாரும் நெருக்குறாங்க, பாவிகளுக்கெல்லாம் துணை இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் துணை இருக்கிறாங்க பாருங்க. பாவம் செய்கிறவர்களுக்கு, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் துணை இருக்கலாம். ஆனா நீதியா நடக்கிறவனுக்கு, உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். கர்த்தர் உங்க பட்சமா இருப்பார். இந்த உலகத்துல மனிதர்கள் உங்களை புகழல, மனிதர்கள் உங்க கூட இல்ல, மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி கர்த்தருடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால நீங்க நம்புகிறவர், உயிரோடு கூட இருக்கிறவர், அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிறாராம். பாருங்க பிரியமானவர்களே, ஒவ்வொரு ராத்திரியிலும் தேவன் நம்மை குடமிட்டு அவர் நம்மிடத்துல இருக்கிற பாவங்களை சுத்திகரித்து நம்மளுடைய மீறுதல்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி நம்மளை அவர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில எப்படி எல்லாரும் எதிரா இருக்கிறாங்களே என்று நீங்க கவலைப்படாதீங்க. உங்க எதிரிகளை ஆண்டவர் புறம் கட்டு போட செய்வார். ஏன்னா நீங்க நம்பி, கர்த்தரை நம்பி நீங்க முழு மனதோடு வந்திருக்கிறபடியா நீங்க ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் மறப்புகப்படுவதில்லை. ஏன்னா அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாராம். எப்படி பாதுகாக்கிறாரா? கண்ணின் மணி போல உங்களை அவர் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழக்கூடிய நீங்கள் யாருக்கும் எதுக்கும் நீங்க அஞ்ச வேண்டாம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:4 மனுஷரின் செய்கைகளை வாசிங்க. நாம மனுஷர் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணுமா? கர்த்தருடைய அவருடைய வார்த்தையினால, அந்த அவருடைய வாக்கு பாருங்க, நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினால. ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நமக்கு வேதத்துல கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ಒಂದೊಂದು ದಿವಸ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾக்குத்தத்தವನ್ನು ನಾವು ಓದಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಕೋಬೇಕು. அவாகனே நமக்கு எதிராக வரக்கூடிய ஆயுதங்களே நமக்கு துஷ்டனுடைய பாதைகளுக்கு நம்ம விளக்கணும். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டுடைய வசனங்களை நம்ம வாசிக்க அதை நம்ம இதயத்துல எழுதி வைக்க இந்த உலகத்தின் துஷ்ட காரியங்களுக்கு நம்ம விலகி கொள்வோம். பாவம் செய்ய நம்ம விலகி கொள்வோம். அருமை பிரியமானவர்களே, ஒத்திவா மனைவி யோசேப்பை தப்பான காரியங்களுக்கு கூப்பிடும் போது கூட அந்த யோசேப்பு ஏன் அந்த பாவத்தை விட்டு ஓடி போனான்? என் அன்பானவர்களே, அவன் பாவம் செய்ய முடியாம அவனை தடுத்தது எது? அவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வசனங்களை தன் இருதயத்துல வைத்ததுனால பிரியமானவர்களே, அது துஷ்ட பாதையை விட்டு விலகி ஓடி போனான். இன்றைக்கு நாம் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய துஷ்ட மனிதர்கள் அநேகர்களா இருக்கிறாங்க. அவங்களிடத்துல நம்ம விலகி கொள்ளணும்னா ஆண்டுடைய வசனத்தை, ஆண்டுடைய வார்த்தைய நீங்க உங்க இருதயத்துல எழுதி வைத்து நீங்க இந்த உலகத்தின் எல்லா துஷ்ட காரியங்களுக்கும் விலகி நீங்க நடப்பீர்களானா தேவன் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் விழிக்கும் போது உமது சாயலா இதோ நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் கடைசி நாட்கள்ல தாவீது நடக்கிறத சொல்றான் பாருங்க, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலா திருப்தியாவேன். ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வசனத்தை நம் இருதயத்திலே எழுதி வைத்து அதன்படி நாம் நடக்கும் போது
துஷ்டர் பாதையை விட்டு விலகும் போது ஆண்டவர் நம்மளுடைய கால்களை வழுவாதபடி நடக்கைய உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துவார். நம்மளுடைய கால்கள் இந்த பூமியில வழுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். எந்த தீமைக்கும் நம்மளை விலக்கி காப்பார். அப்படி நீங்க நடந்தீங்கன்னா, நீங்க நீதியாய் நடப்பீர்களான அந்த உலகத்துல பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசி, நீதியா நடக்கிறவன், உத்தமமா இருக்கிறவன் தேவனை பார்ப்பான் என்று இந்த இடத்துல தாவீது சொல்றான். மத்திய எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று. இங்க பாருங்க, நீதி உள்ள மனுஷன், நல்லா கேளுங்க, தேவனை தரிசிப்பான். அடுத்தது, நான் விழிக்கும் போது, அதான் ஆண்டவர் பாருங்க, நாம் மரித்த கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து தேவன் 2ஆம் வருகை வரும்போது நாம் பிரியமான அவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடுவாரு. நீதியாய் நடந்தானே என் மகன், நீதியா நடந்தாலே என் மகள் என்று நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடும் போது, நாம் நித்திரையிலிருந்து தேவன் நம்மளை எழுப்பும் போது நாம் அவருடைய சாயலாவே மாறும். தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். பிரியமானவர்கள், 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாய் தேவனை போல பிரகாசிப்போம். ஏன்னா நீதி உள்ள மனிதன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, அவனை தேவன் பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நீதியும் நேர்மையும் பரிசுத்தமும் கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்க விசுவாசிப்பீர்களானா, அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானா, அவரிடத்துல இருக்கிற நீதியும் உத்தமமும் பரிசுத்தமும் நம்மிடத்திலும் இருக்குமானா, நாம் இதோ தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். நாம் இதோ இந்த பூமியில நித்திரை, மரணம் என்ற நித்திரையை நாம் அடைந்தாலும் தேவன் நம்மளை எழுப்பும் போது நாம் இதோ தேவ சாயலாவே மாறப்படுவோம். தேவனுடைய மகிமை அணிந்து கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரை மனப்பூர்வமாய் நம்புங்க. நீங்கள் ஜெபக்கப்பட்டது என்று விசுவாசிங்க. ஆண்டவருடைய பாதையில நடங்க. அவர் வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில நீங்க மனப்பாடம் பண்ணி பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக.